Hi, welcome back to Homies Vlog Tamil. ஸோ நீங்கள் பார்க்க போகிற எபிசோட் எங்கே அப்படின்னா நம்ம குஹானலா பாஸ்ன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்புறம் கிளியர் லேக்குன்னு சொல்லி இடத்துக்கு போகிறோம். அப்புறம் இன்னும் 2 ட்ரெக் பிளேஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ அப்படி வரிசையாக பிளான் பண்ணதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இடம் தான் வந்து கிளியர் லேக். ஸோ அந்த கிளியர் லேக் வந்து எப்படின்னா ஒரு மவுண்டன் ரேஞ்சில் ஃபுல்லாக உள்ளே போவீங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே ரிசர்வாயர் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேலி மாதிரி இருந்து அதில் கலெக்ட் ஆன மாதிரி இருக்கும் அந்த வாட்டர். ஸோ இது வந்து ஒரு ஹைலைட்டான பிளேஸு. இங்கே வந்து எப்படின்னா இது எதே இடத்த தாண்டிங்கன்னா ஜார்ஜ் டவுன் சொல்லி ஒரு சின்ன டவுன் ஆக்சுவலாக. அது ஒரு லெகசி இருக்குன்ற மாதிரி. ஸோ கிட்ட வந்து 1800 1700 அந்த முன்னாடி இயர்ஸ்லேருந்தே அதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிவிலைசேஷன் இருக்குது போல். ஸோ அந்தளவுக்கு ஒரு பழமையான வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு பேர் இருக்குது. ஸோ அதுதான் அதோட ஹைலைட். அதை தாண்டி நம்ம வர வழியில் இந்த வேலிக்குள்ளே வந்து இந்த லேக் இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கிளியர் லேக் வந்தாச்சு. இந்த கிளியர் லேக் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ், கிளியர் லேக் வந்தாச்சு. இதுதான் அந்த கிளியர் லேக். மவுண்டன் ரேஞ்சஸ்க்குள்ள லேக் இருக்கு. தண்ணி ஆக்சுவலாக செம்ம க்ளீனாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஆனால் யாரும் அங்கே குளிக்கிற மாதிரி தெரியல, எல்லாம் மீன் தான் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து வண்டியை இங்கே வரைக்கும் கீழே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். எல்லோரும் இங்கே கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே இங்கே போய் மீன் பிடிச்சிட்டு சும்மா சில் பண்ணிட்டு அப்படி கிளம்பிடுறாங்க. ஆனால் அவ்வளோதான், குளிக்க நல்லதில்லை. ஸோ காட்டுற ஸ்பாட் என்ன காட்டுறதை காட்டுறேன். சரிதா கேஸ்? இப்போ நம்ம கிளியர் லேக் தாண்டியாச்சு. அது அவ்வளோதான் அந்த ஸ்பாட். அதோட அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து குஹானலா பாஸ். இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு பிளெயின் டெரைன் தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு ராக்கி மவுண்டன் மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு பிளெயினாக ரொம்ப வாஸ்டாக மவுண்டன் இருக்குது. அது கீழே அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் ரிசர்வ் மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ அதான் அங்கே ஸ்பாட். இதை நாங்கள் ட்ரெக் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ஓரியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அங்கே தெரியுதா உங்களுக்கு தண்ணி வியூ? அப்படியே மலையில் இது ஆக்சுவலாக வீட்டில் பார்க்க நார்மலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு ப்ளைனாக ஒரு இருக்க சர்ஃபேஸில் திடீர்னு வந்து ரொம்ப ஹைட்டாக ஒரு மலை இருந்துச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி வாஸ்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்க ஆக்சுவலாக இன்னும் நல்லாயிருக்கு. அப்போ பக்கத்தில் போய் காட்டினேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியுதான்னு காட்டுறேன். அப்போ நல்லாயிருக்கு பாருங்க. இது கொஞ்சம் க்ளோஸர் லுக். இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே லேயராக இருக்க மாதிரி இருக்கா, டிஃப்ரெண்ட் கலரில் தெரியுமான்னு தெரியல. இப்படி இருக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் ஓவராலாக. இந்த ஆடெல்லாம் பார்க்கலாம் சொன்னாங்க மவுண்டன் கோட். ஆனால் இது வரைக்கும் எதையும் பார்க்கல. ஸோ இந்த இடம் வந்து இந்த ட்ரையலுக்கு தான் ஃபேமஸ். இந்த மவுண்ட் பெர்ஸ்டாடுன்றது அதுதான் அங்கே இருக்கு உங்களுக்கு. நாங்கள் கொஞ்சம் அந்த மலைக்கு பக்கத்து வரைக்கும் போக போகிறோம். ஆனால் ட்ரெயின்லாம் போகல. சும்மா அந்த மவுண்டனோட கீழே பேஸ் கேம்ப் இருக்கும்ல, அந்த மாதிரி மட்டும் போயிட்டு அப்படி திருப்பி வந்துடலான்றதான் பிளான். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறோன்னு. ஏன்னா அந்த கோல்டுக்கு இப்போயே வந்து மூச்சு வாங்க. நாங்கள் இப்போ பேஸ் வரைக்கும் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து எல்லாமே காஞ்சிருக்கனால நாங்கள் அது வரைக்கும் போகல. ஓகே, இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஸ்பாட் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி ரிட்டன் வந்தாச்சு. நம்ம ஆடு பார்த்தாச்சு பார்த்தீங்களா? இதுதான் வரையாடு மாதிரி. இதுதான் வந்து மலையில் ஃபுல்லாக சைடில் ஏறி போயிட்டுருக்குமா. என் ஃபோனில் 3x கேமரானால பிரச்சனை இல்லை. நைஸ். என்ன அதனால ஸ்னோ பூட் போட்ட மாதிரி வெள்ளையாக இருந்துச்சு. இதுக்கும் முடி கொட்டிடுமா என்ன? நாங்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றி திருப்பி நாங்கள் டவுனுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த ஜார்ஜ் டவுனுங்கிறது.
கோவில்னா ராஜிக்கு வேணும் மாதிரி வேணும்னா ராமனே இதான் அந்த ஒரு பழங்காலத்து வில்லேஜ். அந்த மாதிரி முன்னாடி இருந்தே வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. இந்த பார்த்தீங்களா 1875 போட்டிருக்கேன் ஹோட்டல். இந்த மாதிரி ரொம்ப பழமையான ஒரு ஊர். இதான் வந்து வியட்நாமீஸ் குசின். அப்படி எடுக்கிற மாதிரி. You guys got everything besides the fries? Yeah, okay. all good. Okay. இங்கே ட்ரோனை பறக்க விட்டுக்கலாமோ? இல்லை, ஐ திங்க் இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் இந்த டனல் வந்து 1973 கட்டின டனல். நல்லா இருக்கு. இப்போ நான் அடுத்து வந்து ரொம்ப சாப்பிட்டோன்றதுனால சரி ஏதாவது காஃபி இல்லைனா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம்னு சொல்லி டெசர்ட்டுக்கு வந்தோம். ஸோ டெசர்ட் வந்து இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் பார்த்தோம். உள்ளே வாங்கிட்டு இருக்காங்க, அதை காட்டுறோம். இதுதான் அந்த கஃபே. இது என்னது? காஃபியா? ஐஸ் லாட்டே. ஓகே, இதுதான் பனானா ஃப்ளேவர். இங்கே மேங்கோ வந்து நம்ம ஸ்லைஸ் மாசா அளவுக்கு இருக்குதுங்க. அதே டேஸ்ட் அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்க்க கேசரிமாக இருக்கும், ஆனால் அது மேங்கோ. அப்படிதான் இருக்கு வீடியோவில். ஆமாம், நான் வச்சிருக்கேன். இது வாட்டரா? ஹாட் வாட்டர். பார்த்துருக்க மாட்டீங்க, இங்கே மட்டும் தான் கிடைக்கும். மிடில் ஸ்பெஷலி ப்ளூ டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஃபால் கலர்ஸ் அந்த சைடு இருக்கு, இந்த சைடு எடுத்துருக்கோம். எங்க? எஸ், இதுதான் ப்ராப்பர் ஃபால் கலர் இருக்க ட்ரீ. தெரியுதா? சொல்லு, ஃபால் கலர் எப்படி பார்த்து சொல்லு. என்ன திருப்பிட்டா சொல்லு சொல்லு. ஃபால் கலர் எப்படி பார்த்து சொல்லு. என்ன ஜோக்கு? திருப்பா. கைஸ், நாங்கள் வந்து லீட்வில் வந்தாச்சு. இங்கே தான் நாங்கள் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம ரூம் இங்கே தான் பாரு. நைட் இங்கே நடந்து கூட வரலாம். சூப்பராக இருக்குல்ல? போகலாம். ஆனால் அதெல்லாம் சும்மா இதுதான் சொல்கிறாங்களே, ஸ்கேம் தான் சொல்கிறாங்களே. அது ஹோட்டல்ஸ் அங்கே இருக்கு. இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து ட்வின் லேக் அப்படின்னு ஸ்பாட். ஸோ அந்த லேக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் சன்செட் டைமுக்கு வந்திருக்கோம். சன்செட் பார்க்குறதுக்காக கரெக்டாக வந்து 2 மலைக்கு நடுவில் அது இறங்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். அதனால் எப்படியாவது பார்த்தாங்கன்னு சொல்லி நேராக அப்படி இங்கே வந்தாச்சு. இது வந்து கிட்ட கடல் மாதிரி தான் இருக்குது ஸ்டோரில் என்ன பார்க்கும்போது. நல்லா இருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் எங்களோட இன்னையோட கடைசி ஸ்பாட்டு இன்னைக்கு. இப்போ அதனால் இங்கே வந்து நாங்கள் வந்திருக்கோம். இங்கே எல்லாம் எப்படின்னா அது கேம்ப் கிரவுண்டு இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லோரும் வந்து கேம்ப் போட்டு இப்படி நைட்லாம் ஸ்டே பண்ணுற மாதிரி அப்படிலாம் பண்ணிப்பாங்க. இந்த அடுத்த வண்டி வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு சில இடம் இருக்கும். கை வேற வரச்சு. அதனால இப்போ என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். இல்லை, இது வந்து எனக்கு தான். இது எனக்கு மோகன் லைஃப்ல இப்படி வெட்டியிருக்க மாட்டான். ஆமாம், நான் எதிர்பார்க்கல இது இப்படி ஒரு இடத்துல. Birthday to you,
Happy birthday to you, Mohan. Happy birthday to you. வேண்டாம் வேண்டாம் போதும். ஸ்கூல் அப்பெல்லாம் அந்த சந்தோஷமா பட மாட்டானுங்க எல்லாரும். பிறந்தனா கொஞ்சம் சந்தோஷப்படுறது சாக்கே தான் தரேன்டா. இஷ்டத்துக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன், உன்னை மாதிரி எடுக்கலாம். அது செலக்ட் பண்ண ஹரி தான். ஹரிக்கு என்ன தெரியும் டக்டிடோன்னா என்னன்னு தெரியாது. அவனுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவ்வளோ இதான் எனக்கு வேணும். இதே மாதிரி காஸ்கோல ஒரு சாக்லேட் கேக் இருக்கு. ஹாப்பி பர்த்டே. Thank you. பேருக்கு அவனுக்கு கட்டுமே கொடுத்தாச்சு. இதான் அந்த கேக். தேங்க்யூ தேங்க்யூ ஆல். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஒரு ஆப் ஒன்று இருக்கு, அந்த ஆப் வச்சிங்கன்னா அந்த ஆனால் அது வந்து இது இல்லை, உருட்டுல உருட்டு இல்லை, அது அலைன்மெண்ட் படி காட்டும். அது பார்த்தீங்களா பாரு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஸ்டார், அதே ஓகே ஏதோ ஒரு பிளானட், இது வந்து மூணு. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சன்செட். ஹரிக்கு ஒரு செம்ம போஸ் எடுத்து விட்டுருக்கோம். ஓட்ட ஓட்டணும். அது நீங்கள் தாங்கிறது உங்களுக்கே தெரியாது, அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே ஒரு மங்கி இருக்கு. ராஜி அக்கௌண்ட் மாதிரி அன்ஃபாலோ ஆகாம சரி. எல்லாமே இருக்கு. மைக்ரோ ஓவன் உள்ள ஆல்ரெடி மாமா தானே இருக்கு. ஆமா குளிர் வாசி இது. இங்க வரும். இதான் டாப் வியூ. என்ன இல்ல இறங்கல நீ. இங்க காமெடி நடக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா காட்டுறீங்க என்ன நடக்கு. இறங்க ராஜி. பெட்ஷீட்டா அடுத்துதான் ஹைலைட். ஐயோ ஹைலைட் வந்து பாத்ரூம் வந்து அவ்வளோதான். ஓகே, இன்னையோட இதே முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்னன்றதை நாங்கள் மார்னிங் நாங்கள் ஐட்னி நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு என்னன்றதை காட்டுறோம்.